கடலூரில் வேப்பூர் பாசர் கிராமத்தில் நடந்த தேமுதிக நடத்திய மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அடைந்துள்ளது. அது மட்டுமல்ல, தேமுதிகவின் மாநாடு தமிழக கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பல பெரிய பாடங்களை கற்பித்துள்ளது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. காரணம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றம் ஆகியவற்றில் எந்த பிரதிநிதியும் இல்லை. அது மட்டுமல்ல, கேப்டன் உயிருடன் இருந்த பொழுதே கட்சியின் வாக்கு சதவிகிதம் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் தேமுதிகவுக்கு மக்கள் செல்வாக்கே இல்லை என தொடர்ந்து ஊடக விவாதங்களில் பொய் பிரசாரங்களை பரப்பி வந்த விபச்சார அரசியல் புரோக்கர்களுக்கும் தேமுதிகவை 3 அல்லது 6 சீட் கொடுத்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என குறைத்து மதிப்பிட்ட ஆளும் ஆண்ட கட்சிகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூடியது. கேப்டன் உயிருடன் இல்லை. அது மட்டுமல்ல, எந்த பெரிய சினிமா பிரபலங்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு எப்படி கூட்டம் கூடும் என்று எள்ளி நகையாடியவர்களுக்கு பதிலடியாக திமுக, அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நடத்திய மாநாடுகளுக்கு கூடிய கூட்டத்தை விட கூடுதலான கூட்டம் தேமுதிக மாநாட்டில் கூடிய கூட்டம். இன்றளவும் தமிழகத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தி தேமுதிக என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. ஆளும் மற்றும் ஆண்ட கட்சிகள் மாநாடுகளுக்கு சோறு, பீரு, காசு கொடுத்து கூட்டப்படும் கூட்டம் என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் இன்று தேமுதிகவுக்கு கூடிய கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் என்ற மாமனிதருக்காகவும் பிரேமலதா விஜயகாந்த் என்ற ஆளுமைக்காக கூடிய கூட்டம். மாலை 3 மணிக்கு தொடங்கிய கூட்டம் இரவு 10 மணி வரை கட்டுக்கோப்பாக எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்றது. இது எப்படி கேப்டன் தன் தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வளர்த்துள்ளார் என்பது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கழக கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தேமுதிக நிர்வாகிகள் உரையாற்றினார்கள். மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்தியின் அரசியல் வாரிசு இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் அனல் பறக்கும் பேச்சு கேப்டன் விஜயகாந்த் இல்லை என்ற குறையை மறக்க செய்ததாக தொண்டர்கள் உணர்ச்சி பொங்க ஆரவாரம் எழுப்பி தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இறுதியில் சிறப்புரையாற்றிய கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு கேப்டன் விஜயகாந்த் கூறியது போல, எந்த சூழ்நிலையிலும் என் தொண்டர்களை தலைகுனிய விடமாட்டேன் என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் அமைந்தது. ஆம், கடந்த காலங்களில் நாம் சத்திரியனாக இருந்து ஏமாந்து போனோம். ஆனால் இனி சாணக்கியனாக இருந்து வெல்வோம் என்று சூளுரைத்தார். அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ ஊடகங்களை தேமுதிக இத்தனை % ஓட்டு தான், தேமுதிக அத்தனை % ஓட்டு தான். வெறும் ஒரு 2 சோஃபால 4 ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ கடவுள் பிள்ளைங்க மாதிரி மேல இருந்து குடிச்சிட்டு வந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ பேசுறீங்களே. இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல்ல இருந்து கோட்டு சூட் மாட்டிட்டு கண்ணாடி பாட்டிட்டு காஃபி குடிச்சிட்டு பேசுறவங்க நான் கேக்குறேன். வழி நடுக்க இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். வழி நடுக்க ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் ஒவ்வொரு வாகனத்துக்கு நிப்பாட்டி எங்க தொண்டர்கள் அவங்களே சாப்பாடை கட்டிட்டு வந்து சாப்பிட்டு அவங்களே மாநாட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்களே. இது கட்சி இல்ல, இது எங்க குடும்பம். இன்னைக்கு அரசியலுக்கு தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான். ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது, பேரம் பேசுது, பேரம் பேசுது. என்ன பேரம் பேசு, என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். நான் முன்னாடி இப்பயும் சொல்றேன், இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேசு. ஓபன் சேலஞ்ச். 2005 முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன். தயாரா? கண்ட கண்ட ஈன பயலுங்க பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே. யாரா நீங்களா? யாரு? கேப்டன் கால் நெகட்டிவ் தூஸ் ஆவீங்க நீங்களா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சா கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? 2012 சண்முக பண்ணன் படம் நடிக்க வந்தான். 12 வருஷமா 4 படம். ரெட் ஜெயிண்ட் பாருங்க, நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க.
நீங்க இருக்கீங்க, வேற எதுக்கும் பயம் இல்ல. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. இதுக்காக பேரம் 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 பேரம்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் எண்டேவர் தான், ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் இது வரைக்கும் போக முடிஞ்சதா?